இங்கே பாரு தமிழ், அம்மாட்ட சொல்லாமல்லாம் நீங்கள் இங்கே வரக்கூடாது. அம்மா பேச்சை தான் கேட்கணும், சரியா? ஆமாம். ஆதியப்பா என்ன சொல்றீங்க? அம்மா, அந்த வீட்டு ஒரே சத்தமா இருக்குமா, அதான் இங்க வந்தேன். பரவாயில்லம்மா, சத்தமா இருந்தாலும் நான் அங்கேயே உட்காந்து படிச்சுக்கிறேன். பாரதி, ஒரே ஒரு நிமிஷம். அழகர் இப்போதான் வந்துட்டு போனா. ஓ, அவனும் ஆண்டாலும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? என்ன முடிவு? 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதா முடிவெடுத்துட்டாங்களாம். நாம் அவங்க சேர்ந்து வாழணும்னு தானே நினைச்சோம். ஆனா அவங்க பிரிஞ்சு வாழணும்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு. சரி, பிடிக்காத பொருளை எவ்வளவு நாள் தான் தலையில வச்சு சுமந்துட்டு இருக்க முடியும்? அது தேவையில்லாத சுமந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதை கீழே போடுறதா நல்லது. அதுக்கும் நாம தான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. சேர்ந்து வாழ ஹெல்ப் பண்ணா ஓகே, பிரியறதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்? இது அவங்க ஒரு விஷயத்த செஞ்சு தர சொல்லி அழகர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை மட்டும் அவங்க முடிச்சு கொடுத்தா ஆண்டாளே விடுதலை பத்திரத்தில் கையெழுத்த போட்டு அழகரை விட்டுடுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படி என்ன பண்ணி கொடுக்கணுமா? இந்த ஆண்டாளோட ஃப்ரெண்டு பாரதி இருக்காங்கல்ல, இல்லை நீங்கள் தான் உங்களை பற்றி தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். என்ன பத்தியா? ஆமாம். என்ன பத்தி? என்ன நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களாமே. நான் சொல்லலை, நீங்கள் ஃபீல் பண்ணதை ஆண்டாள் பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதாக தான் அழகர் என்கிட்ட சொன்னான். அப்படிலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. சரி, விஷயத்துக்கு வாங்க. அதாங்க, இந்த ஆண்டாளோட ஃப்ரெண்டு பாரதி அவங்க ஹஸ்பண்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். அதனால் அவங்க புருஷன் யாருன்னு அழகர் கண்டுபிடிச்சி கொடுத்தா ஆண்டாள் அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களாம். இந்த அழகர் என்னடான்னா என்கிட்ட வந்து உங்கள் புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சி தர சொல்லி கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணேன்? இல்லை, நாம என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டா? உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டங்க கேட்குறது? எனக்கு தெரியல. அழகர்கிட்ட நான் தான் உங்கள் ஹஸ்பண்டுன்னு உண்மையை சொல்லிடுவேன். இல்லை, வேண்டாம், அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. சரி, அப்போ ஆண்டாள்கிட்ட நீங்களாவது பேசுங்க. நான் போய் என்ன பேசுறது? நான் உங்கள் புருஷன் இல்லை, நீங்கள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிடுங்க. இல்லை இல்லை, நான் உங்கள் புருஷனும் இல்லை, நீங்கள் என் பொண்டாட்டியும் இல்லைன்னு ஆண்டாள்கிட்ட போய் சொல்லிடுங்க. அது உண்மைதானே? ஆண்டாள் கிட்ட மட்டும் இல்ல, நான் இதை ஊர் முழுக்க கூட சொல்லுவேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ஆண்டாளும் அழகரும் பிரியணும்னு நினைக்கிறீங்களா? நான் யாரும் பிரியணும்னு நினைக்கிற ஆள் இல்லைங்க. உங்க சுய புராணம்லாம் நான் கேட்கல. அவங்க 2 பேரும் பிரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சதில்ல. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நாம ஏதாவது பண்ணணும். திரும்பவும் முதல்ல இருந்தா? தப்பில்ல, வேற என்ன பண்றது? என் ஃப்ரெண்டு ஆண்டாளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். எனக்கும் தான் அழகரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்போ ஒன்னு சேர்க்கிற வரைக்கும் நம்மள பத்தின உண்மை அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. நானும் பாத்துக்கிறேன். அதை மீறி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா? அப்பவும் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர என்ன வழின்னு தான் யோசிப்பேனே தவிர நாம 2 பேரும் ஒன்னு சேரணும்னு யோசிக்க மாட்டேன். ஹாய்ங்க. எப்படி ஆரம்பிக்கலாம்? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம்.
தமிழ இங்க வாங்க. பாத்து ஏதா ஹெல்ப் வேணுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இதை நீங்க கேட்கணும் தாங்க இத்தனை பிரச்சனையே. ம்? நீங்க வாங்க இங்க வாங்க. என்ன? வாங்க வாங்க. தாக்கப்பட்டது என்னன்னா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன் தான், கண்டக்டரா இருந்தாலும் கணவன் தான், டாக்டரா இருந்தாலும் அவன் கணவன் தான், மீன்காரியா இருந்தாலும் மனைவி தான், பூக்காரியா இருந்தாலும் மனைவி தான். இருங்க. இப்போ எதுக்கு லேகியம் விக்கிறவங்க மாதிரி பேசுறீங்க? லேகிய விக்கிறனா? ஏங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீங்க லேகிய கேக்கியன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, என்ன விஷயம் நேரடியா சொல்லுங்க. எதோ பேசுறீங்க. சரி ஓகே, நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு பொண்ணுக்கு 1000 உறவு இருந்தாலும் அவளுக்கு புருஷன் கூட இருந்தா தானே கௌரவம், பெருமை எல்லாமே. கண்டிப்பா. அதே மாதிரி 1000 பிரச்சனை இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டிய புருஷனும் விட்டு கொடுக்காம வாழ்றதாங்க தமிழர் பண்பாடு. கரெக்டா சொன்னீங்க. இதுதானே ஆண்டாள் கிட்ட டெய்லி சொல்றேன். ஆனா அவ எங்க கேக்குறா? ஓ, இந்த அட்வைஸ்லாம் நீங்க ஆண்டாள் வேற பண்றீங்க, அதுவும் டெய்லி. என்ன இருந்தாலும் அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? ஓ சூப்பருங்க. இதே அட்வைஸை இன்னொரு பொண்ணுக்கு சொல்லணும். இப்போ நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். யார் அந்த பொண்ணு? ஒரு நிமிஷம். இந்த பொண்ணுக்கு தான். என்ன கிண்டல் பண்றீங்களா? கிண்டல்லாம் பண்ணலங்க, சீரியஸாக தாங்க சொல்றேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் இங்க பல நன்மைகள் நடக்கும். யாருக்கு? பொதுவா எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும்னா யாருக்கு? தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு, தமிழுக்கு, எல்லாருக்குமே தாங்க. நீங்க எல்லாம் பாருங்களேன், தமிழ் வந்த புதுசுல எவ்வளவு கொழு கொழுன்னு ஆண்டாள் மாதிரியா இருந்தா, இப்போ மெலிஞ்சு போய் பாட்டி மாதிரி ஆயிட்டாங்க. உங்களுக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்க குழந்தைக்காக வச்சு உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன். நான் சத்தியமா அவர்கிட்ட போய் பேசிட்டு அவரை உங்க கூட சேர்த்து வைக்கிறேங்க. அதெல்லாம் நடக்காது. எல்லாம் முடிஞ்சு போன கதை. வேற ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. என்னங்க நீங்க ஒண்ணு சேர்ந்தாதாங்க நான் சந்தோஷமாவே இருக்க முடியும். எனக்கு புரியல. உங்க ஃப்ரெண்ட் ஆண்டாள் இருக்கால, அவ எனக்கு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. ஆனா கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னா நான் உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணுமாமா. அப்போ நீங்க ஆண்டாள் கூட சேர்ந்து வாழவே மாட்டீங்க. அவ கூட சேர்ந்து வாழ்ந்தாதாங்க நான் வாழவே மாட்டேன். இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம வாழ்றதுதான் தமிழர் பண்பாடு. ஏன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், பூக்காரியா இருந்தாலும் பொண்டாட்டி தான், மீன்காரியா இருந்தாலும் பொண்டாட்டி தான். ஒழுங்கா ஆண்டாள் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. அதை கொடுங்க. ஏங்க உங்க புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உங்க கூட சேர்க்காம விட மாட்டாங்க. ஊரெல்லாம் பூத்துச்சா ஊமத்தம்பூ, காட்டுல போய் முளைச்சிச்சா ஒத்த மல்லிகைப்பூ. ஏராசா தேடி கண்டுபிடிச்ச ஒத்த மல்லிகைப்பூ மாதிரி என் பேராண்டிய எங்க இருந்து தான் கண்டுபிடிச்சாலோ தெரியல. என்ன குணம், என்ன தெளிவு. என் பேத்தி 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்ன பாட்டு புகழ்ச்சியில பலமா இருக்குதே. இருக்காத பின்ன. பாரதிய அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு அக்கறைப்படுறியே, உன் மனசு யாருக்கு வரும்? அக்கறையும் கிடையாது, சக்கரையும் கிடையாது. அவங்க 2 பேர் சேர்ந்தாதான் நாங்க 2 பேர் பிரிய முடியும். என்னது? நீயும் என் பேத்தி பிரிய போறீங்களா? அச்சோ, அவசரப்பட்டு அழகரு. அன்னைக்கே இந்த கிழவி நம்மளை ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் கிழவிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நம்மளை ஆண்டாளுக்கு அடிமை ஆக்காம விட மாட்டான்.
டேய் உன்னை தாண்டா கேக்குறேன், நீயும் ஆண்டாளு பிரிய போறீங்களா? இல்லையே, யார் சொன்னா? நான் எப்படி ஆண்டாள் விட்டு பிரிவேன்? இல்ல ஆண்டாள் தான் என்ன விட்டு பிரிவாளா? நாங்க 2 பேரும் சேர்ந்து பாரதியோட கவலையெல்லாம் போக போறோம், அதுதான் நான் அப்படி சொன்னேன். அதானே பார்த்தேன். ஆமா, என்ன திடீர்னு பாரதியையும் அவ புருஷனையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? நான் எங்க முடிவு பண்ணேன், எல்லாம் பேத்தி தான். இவதான் அவ புருஷனை பத்தி பேசினாலே கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடுறாளே. அதெல்லாம் இப்போ அப்படிதான் இருக்கும். 2 பேர் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இருக்கிற பிரச்சனை தானா முடிஞ்சிடும். சரியா சொன்னடா. உன் தாத்தாவும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு 1 வாரம் 2 வாரத்துக்கு கூட பேசாம இருப்போம். நான் உடனே கழுவனை மயக்கிறதுக்கு நல்லா குளிச்சு முடிச்சு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு அந்த கிழமை முன்னாடி நின்னேன்னு வையி, கோபமெல்லாம் இருந்துச்சா பறந்துச்சான்னு தெரியாமலே ஓடி போயிடும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், இந்த கிழவி என்ன பேசிட்டு இருக்கு? என்னடா முணங்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரதியோட புருஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதா யோசிச்சுட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. டேய், உனக்கு பாரதி புருஷன் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. 1 நிமிஷம் இங்கே இரு, வர்றேன். எங்க போகுது இந்த கிழவி? பாட்டி பாரதியோட புருஷனை உள்ள எங்க ஒளிச்சு வச்சிருக்கோம். பாட்டி என்ன? அன்னைக்கு இந்த பேப்பரை வச்சு என் மகனும் மருமகளும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு எடுத்து பார்த்தா இதுல பாரதி மக போட்டோ இருந்தது. இந்த நீயே பாரு. பாட்டி அல்வா மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிய. போய் உன் பொண்டாட்டி கூட எங்க கொடுக்க விடுறா? நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த அழகர் ஒன்னே கட்டிக்கிறேன். இறக்கி விடுறா, கிடுக்கு பேல தலை சுத்துதுடா. இறக்கி விடுறா. ஐயா ஐயோ என்ன ஏன்டா கிறுக்கு பேல, உன் பொண்டாட்டிய தூக்கி சுத்துற மாதிரி என்ன தூக்கி சுத்துற? வயசானவடானா, கொஞ்சமாவது பொறுப்பு வேணா? என்ன பாட்டு, எவ்வளவு பெரிய விஷயத்த நீ எனக்கு சொல்லியிருக்க. என் வாழ்க்கைய மாற போகுது இதனால. ஐயோ சரியான கிறுக்கு பையன். என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். ஹே, நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லலுண்டு. என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உலாலா உலாலா. பா கால் வருதுப்பா, அட்டன் பண்ணு. ஹலோ, யாரு? யார் என்னன்னு சொல்லுமா, விஷயம் என்னன்னு சொல்லுமா? டேய், யாரா அது வெறுப்பேத்துறது? யோ, பேப்பர்ல விளம்பரத்தை கொடுத்ததை பார்த்துட்டு ஃபோன் பண்ண இப்படி மரியாதை எல்லாம் பேசுகிற. என்னது விளம்பரமா? வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. அந்த தமிழ் காணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்தனே குழந்தை, அந்த விளம்பரமா? அதே விளம்பரம் தான். ஆமா, நீ அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? நான் தான் அந்த குழந்தையோட அப்பா இருக்காருல்ல, அவரோட மாமா. குழந்தையோட அப்பா அப்பாவோட மாமாவா? நீங்க அந்த குழந்தைய பாத்திருக்கீங்களா? ஏய், பார்க்காம வேணாச்சும் மனக்கிட்டு ஃபோன் பண்ணுவானா? எங்க இருக்கா? அவங்க அம்மா கூட இருக்காங்களா? உனக்கு தேவை குழந்தையா இல்லை அவங்க அம்மாவா? இங்க பாருங்க சார், நாங்க 2 பேரும் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லுங்க, இப்பயே கூட அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். நான் பணமே கேட்கலையே உங்ககிட்ட, எதுக்கு வழியே வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்க நீ? இல்ல சார், அந்த விளம்பரத்திலேயே தகவல் கொடுத்தவங்களுக்கு சன்மானம் தரும்னு போட்டிருக்கோமே, அதுக்காக தான். அப்படியா? சரி, எவ்வளவு தருவேன்? 1 லட்சம். 1 லட்சம்? 10 லட்சம் சொல்லுங்க. சரி, 10 லட்சம் கூட தரேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடு. இந்தாரு, உன் பணம்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு அந்த குழந்தையோட அப்பாட்ட பேசணும். போன கொடு. இல்ல சார், அவரு குழந்தை காணாம போனதுல இருந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கார் சார். யோ, அதெல்லாம் தெரியாது எனக்கு. குழந்தையோட அப்பாட்ட பேசினா குழந்தை எங்க இருக்குன்ற இடத்த சொல்றேன் நான்.
அவங்க அப்பாட்ட பேசணும். புரியுதா உங்களுக்கு? என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? வேணும்னா நான் அவரை நேரா கூட்டிட்டு வரவா? எங்க வரணும்னு சொல்லுங்க, அவரே கூட்டிட்டு வரேன். இவன் கிட்ட அட்ரஸ் சொன்னா பாரதி புருஷன் நேரம் இங்க வந்துருவான். இது பாரதிக்கு தெரிஞ்சா அவ எங்கேயா ஓடிடுவா. அப்புறம் ஆண்டாள் நினைச்சது நடக்காது, நான் நினைச்சது நடக்கவே நடக்காது. என்ன பண்ணலாம்? சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். சார் அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க நேரா வரோம். திருச்சி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. திருச்சியில இருந்து மணப்பாறை போற வழியில ஒரு செல்லியம்மன் கோயில் இருக்கும். சரி. நாளைக்கு காலையில குழந்தையோட அப்பாவை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. நான் உங்களை குழந்தை இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். சரி. நான் உங்களை நம்பலாமா? இதுக்குதான் நான் குழந்தையோட அப்பாட்ட பேசுறேன்னு. சாரி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் 2-3 ஃபோன் வந்துச்சா, நாங்களும் நம்பி போய் ஏமாந்துட்டோம். யோ, என்ன எல்லாரும் மாதிரி நினைச்சே நீ? சத்தியத்தை 3 வேளை சாப்பாடை சாப்பிட்டு உண்மையை டீ காப்பியா குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவன்டா நான். சரி சார், கத்தனை நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறோம். ஹலோ, குழந்தையோட அப்பாவை மறந்துடாது சரியா? அவன் இல்லாமல் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். இல்ல கண்டிப்பா குழந்தையோட அப்பா வருவாரு. சரி, ஓகே, வை. எப்படி ஸ்வேதா, நமக்கு அதிர்ஷ்டம் ரத்தத்திலே ஊறி போயிருக்குன்னு இப்ப நம்புறியா? அப்போ அந்த பாரதி திருச்சியில தான் இருக்காளா? இன்னைக்கு ஒரு நாள் தான் இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம கண்ணில் பட்டதுக்கு அப்புறம் எங்கேயுமே இருக்க மாட்டா. அதெல்லாம் சரிப்பா. போன்ல பேசினவன் ஆதியை நேர்ல கூட்டிட்டு வர சொன்னா, ஆதியை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அவன் ஆதியை கூட்டிட்டு வர சொல்ல குழந்தையோட அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். அது ரெண்டும் ஒண்ணு தானப்பா. குழந்தையோட அப்பா ஆதின்னு நமக்கு தானே தெரியும், போன்ல பேசுனவனுக்கு தெரியாதுல்ல. நாளைக்கு நம்ம யாரை கூட்டிட்டு போறோமோ அவன் தான் ஆதி, அவன் தான் குழந்தையோட அப்பா. சரியான ஆள் தான்ப்பா நீங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளைப்பா. சரி, இப்போ வண்டியை வீட்டுக்கு விடுங்க, போலாம். வீட்டுக்கா? காலையில குழந்தையோட அப்பாவை கூட்டிட்டு போக வேண்டாமா? இப்பவே போய் ஆளை பிடிச்சாதான் அவனை டூப்ளிகேட் ஆதியா ரெடி பண்ண முடியும். பா சூப்பர்ப்பா. பாரதி, இன்னைக்கு நீ தூங்க போற இந்த நைட்டு தான் உனக்கு நல்லபடியா விடியும். நாளைக்கு காலையில இருந்து நாங்க என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் உனக்கு விடியும். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். நைட்டு தூங்கும் போது மேக்கப் ஒரு 4 இன்ச் ஏத்திட்டு தான் தூங்குற. என்னடா வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வர ரொம்ப அழகாயிட்டே போறியா? அதுக்கு தான் என்ன ரகசியம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அணைய போகிற வேலைக்கு பிரகாசமாக தானே ஏறியேன். என்ன பேச்சுலாம் ஒரு மாதிரியா இருக்கு? நாளையிலிருந்து ஆளே ஒரு மாதிரியாக தான் இருக்க போகிறேன். என்னடி லுக்குற? பாரதியோட புருஷனை கண்டுபிடிச்சி கூட விடுதலை பத்திரத்தில் சைன் பண்ணுறேன்னு சொன்னாலடி, பத்திரத்தோடு வந்திருக்கேன். ஓ, என்ன? அதுக்கு முதல்ல நீ பாரதியோட புருஷனை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ரேஷன் கையில் எடுத்து 6 மணி நேரத்தில் எவ்ரிதிங் சக்சஸ். என்ன நம்ப முடியலையா? யாருமே வெளியே பார்த்து எடை போடக்கூடாதுரி. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சும் இருக்காது, யாருக்கும் எதுவும் தெரியாமையும் இருக்காது, சரியா? இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? சந்தோஷம் வந்தா அப்படிதான்டே. சம்மந்தம் இல்லாமல் வார்த்தை வரும், பாட்டு வரும், டான்ஸ் வரும், எல்லாமே வரும்டே. எனக்கு கோவம் வரும். எவ்வளோ கோவம் பண்ணுவோம் இன்னைக்கு பட்டுக்கடே. நாளையிலிருந்து இந்த கோவப்பட்டு கத்துறது கேட்கறதுக்கு நாளை இங்கே இருக்க மாட்டேன். என்னடா பாரதி புருஷனை கண்டுபிடிச்சிட்டேங்கிற திமிர்ல பேசுறியா? ஏய், உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு. இது கூட இந்த விடுதலை பத்திரத்தில் ஆட்டோகிராஃபை போடு. நாளைக்கு இந்த கையில் பாரதி புருஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த கையில் விடுதலை பத்திரத்தை வாங்கி போயிட்டே இருக்கேன். கூட